சட்டப்பிரிவு 200 கீழ் ஒரு மசோதா ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்படும் போது அவருக்கு முன் உள்ள அரசியலமைப்பு விருப்பங்கள் என்னென்ன? இது முதலாவது கேள்வியை கேட்குறாங்க. அதே போல் அடுத்து, ஒரு மசோதா ஆளுநர் முன் சமர்ப்பிக்கப்படும் போது அவருக்கு இருக்கும் அனைத்து அரசியலமைப்பு விருப்பங்களையும் செயல்படுத்தும் போது அமைச்சரவையால் வழங்கப்படும் ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவரா அப்படின்றது இரண்டாவது கேள்வி. சட்டப்பிரிவு 200 கீழ் ஆளுநரின் அரசியலமைப்பு விருப்பு உரிமை நியாயப்படுத்தத்தக்கதா? சட்டப்பிரிவு 200 கீழ் ஒரு ஆளுநரின் நடவடிக்கைகள் தொடர்பாக நீதித்துறை மறு ஆய்வுக்கு பிரிவு 361 ஒரு முழுமையான தடையாக இருக்குமா? இது நான்காவது கேள்வி கேட்குறாங்க. அரசியலமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு மற்றும் ஆளுநரின் அதிகாரங்களை பயன்படுத்தும் முறை இல்லாத நிலையில் சட்டப்பிரிவு 200 கீழ் உள்ள அனைத்து அதிகாரங்களையும் ஆளுநரால் பயன்படுத்துவதற்காக நீதித்துறை உத்தரவுகள் மூலம் காலக்கெடு விதிக்கப்பட்டு செயல்படுத்தும் முறையை பரிந்துரைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது மாநில அரசுகள் கலைக்கப்படும் பட்சத்தில் என்ன மாதிரி நடவடிக்கை என்பது இந்த கேள்வியோட ஒரு சுருக்கமான ஒரு வடிவம். அடுத்ததா, பிரிவு 201 கீழ் சட்டப்பிரிவு 201 கீழ் குடியரசுத் தலைவரால் அரசியலமைப்பு விருப்புரிமையை பயன்படுத்துவது நியாயப்படுத்தத்தக்கதா? அரசியலமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு மற்றும் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை பயன்படுத்தும் முறை இல்லாத நிலையில் சட்டப்பிரிவு 201 கீழ் குடியரசுத் தலைவரின் விருப்புரிமையை பயன்படுத்துவதற்கு நீதிமன்ற உத்தரவுகள் மூலம் காலக்கெடுவை விதிக்க முடியுமா? செயல்படுத்தும் முறை பரிந்துரைக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஆளுநர் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஒதுக்கும் போது சட்டப்பிரிவு 143 கீழ் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை பெறவும் உச்சநீதிமன்றத்தின் கருத்தை பெறவும் குடியரசுத் தலைவர் கடமைப்பட்டவரா அப்படின்னு ஒரு ஐயத்தை எழுப்புறாங்க.